எங்க வீட்ல பொதுவா எல்லாருக்குமே இட்லி ரொம்ப பிடிக்கும். நானும் நிறைய வகையான இட்லியை செய்வேன். சோ நான் இன்னைக்கு ஓட்ஸையும் ரவையும் வச்சு இட்லி செய்ய போறேன். இப்ப ரவை ஓட்ஸ் இட்லியை செய்யறதுக்கு நான் இப்ப 1 கப் ரவை அப்புறம் 1 கப் ஓட்ஸை எடுத்திருக்கேன். ரெண்டும் ஒரே அளவுதான். முதல்ல இட்லி செய்யறதுக்கு நான் இந்த ஓட்ஸை எடுத்துக்கிறேன். நான் சாதாரண ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலா நீங்க ரோல்டு ஓட்ஸ கூட எடுத்துக்கலாம். இப்போ ஓட்ஸ மாவு மாதிரி செய்யறதுக்கு நான் இந்த ஓட்ஸ மிக்ஸில அரைச்சுக்கிறேன். இப்போ ஓட்ஸ் மாவு ரெடி ஆயிருச்சு. இப்ப ரவைக்கு போகலாம். இன்னும் இந்த ரவைய ருசியா ஆக்க நம்ம இது கூடவே ஒரு சவுத் இந்தியன் தாளிப்பை சேர்த்துக்கலாம். இப்ப தாளிக்கிறதுக்காக நான் ஒரு கடாயை எடுத்துட்டு அதுல 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இப்ப நான் அந்த எண்ணெயில ஒரு 1.5 டீஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பை சேர்க்கிறேன். இப்ப இந்த உளுத்தம்பருப்பை கொஞ்சம் சிவப்பாக்கணும். இப்ப இது கூட நான் 1.5 டீஸ்பூனுக்கு கடுகு சேர்க்கிறேன். கருவேப்பிலைய சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் முந்திரிய சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1 கப்பு ரவைய சேர்த்துக்கிறேன். இப்ப ரவைய மிதமான தீயில வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்தெடுத்துக்கலாம். இப்ப நம்ம தீயை அணைச்சுக்கலாம். அப்புறம் நம்ம முன்னாடியே செஞ்ச இந்த ஓட்ஸ் பொடிய இந்த சூடான பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இந்த கலவைய நல்லா கலந்துட்டு இன்னொரு பாத்திரத்துல இத மாத்திக்கலாம். இப்ப இந்த ஓட்ஸ் அப்புறம் ரவை இட்லி கலவை ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்ம இட்லிய செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்றேன். உங்களுக்கு நேரம் இருந்தா இந்த கலவைய நீங்க மொத்தமாவே செஞ்சு வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுறப்பெல்லாம் உடனே இந்த கலவையை எடுத்து அப்பமே நீங்க இட்லிய செஞ்சுக்கலாம். இந்த கலவைய ஃப்ரிட்ஜ்ல ஒரு 2 இல்லாட்டி 3 மாதங்கள் வரை வச்சிருக்கலாம். இப்ப நான் ஒரு கலவையில 1 கப்புக்கு இந்த தயிரை சேர்த்துக்கிறேன். இப்ப அதே பாத்திரத்துல நான் 1/2 கப்புக்கு தண்ணிய ஊத்திட்டு கலந்துட்டு சேர்த்துக்கிறேன். ஓட்ஸ் அப்புறம் ரவை ரெண்டுமே நல்லா தண்ணிய உறிஞ்சும். இப்ப இட்லி கலவை ரெடி ஆயிருச்சு. இப்ப 10 இல்லாட்டி 15 நிமிஷத்துக்கு இதை எடுத்து வச்சிடலாம். சோ ஓட்ஸும் ரவையும் நல்லா ஈரமானதா இருக்கும். இப்ப நம்ம இட்லி பாத்திரத்தை ஆவியில வச்சுக்கலாம். அப்புறம் இந்த இட்லி மாவு தோசை மாவு மாதிரி எல்லாம் தண்ணியா இருக்காது. இங்க பாருங்களேன், மாவு எப்படி சீரா வந்திருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்ப இட்லி மாவை ஊற வச்சு 15 நிமிஷம் ஆயிருச்சு. இப்ப நான் இது கூட கொஞ்சம் காய்கறிகளை சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு இந்த கொத்தமல்லி, கேரட், பச்சை மிளகாய மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வெங்காயம், பச்சை பட்டாணிய கூட சேர்த்துக்கலாம். இப்ப கடைசியா நான் இதுல உப்பு சேர்த்துக்கிறேன். இப்ப கடைசியா நான் இந்த மாவுல ஈனோடு சொல்லப்படுற ஃப்ரூட் சால்ட்ட 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த இட்லி தட்டு இருக்குல்ல, இதை எடுத்துட்டு நான் எண்ணெய வச்சு நல்லா கிரீஸ் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். ஏன்னா ஃப்ரூட் சால்ட்ட சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம மாவை அதிக நேரம்லாம் வச்சிருக்க முடியாது. இப்ப மாவு கெட்டியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுல கொஞ்சமா தண்ணிய சேர்த்துக்கலாம். நான் இப்ப இதுல 1 டீஸ்பூன் ஃப்ரூட் சால்ட்ட சேர்த்துக்கிறேன். இப்ப ஃப்ரூட் சால்ட்ட சேர்த்ததுக்கு அப்புறமா இட்லி மாவு எப்படி காத்தோட்டமா வந்திருக்குன்னு பாருங்க. அப்பதான் இட்லி மென்மையா இருக்கும். இப்போ நான் இந்த இட்லி ஸ்டாண்ட்ல இட்லி மாவை சீக்கிரமா ஊத்திக்கிறேன். இந்த மாவை வச்சு நம்ம சுவையான ஆப்பமும் செய்யலாம். இப்ப இந்த இட்லிய சீக்கிரமா வேக வைக்கலாம். இப்ப நான் இத மூடி போட்டு மூடிக்கிறேன். இந்த இட்லி வேகிறதுக்கு 15ல இருந்து 20 நிமிஷம் வரை ஆகும். 20 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இட்லி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, எப்படி பஞ்சு மாதிரி மென்மையான இட்லி ரெடியா இருக்கு. ஓட்ஸ் ரவை இட்லி ரெடி ஆயிருச்சு. வாங்க சுட சுட ஓட்ஸ் ரவை இட்லிய பரிமாறிக்கலாம்.
இப்ப இங்க தயாராயிருச்சு சூடான ஓட்ஸ் ரவை இட்லி. வாரம் வாரம் காலை உணவா சாப்பிட்டீங்கன்னா அந்த வாரம் முழுசும் நல்லா இருக்கும்.